சகசரநாமத்தில் 318வது நாமாவளி விஸ்வபாகுஹு அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு ஆழ்வார் ஆச்சாரியர் பெரியோர் சொல்லியிருக்க விளக்கம் என்னன்னா, தீயவர்களை அழிப்பதற்காகவும் உலக நன்மைக்காகவும் தன்னுடைய கைகளை வைத்து கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறா. பெருமாள் பூலோகத்தில் தர்மம் தழைக்கணும் அப்படின்றதுக்காக தன் கையின் மூலமாக தீயவர்களையும் தீமைகளையும் அழித்து பக்தர்களுக்கு பலவிதமான சகாயங்களை பண்ணுறாராம். அவ்வளோ விசேஷமான நாமாவளி இந்த நாமாவளி. பெருமாள் பக்தனுக்கு உதவி பண்ணுறதுக்காகவே அவருடைய திருக்கைகளை உபயோகப்படுத்துகிறா அப்படின்னு சொல்லி பெரியவா நிறுத்துறா. அப்படியாப்பட்ட இந்த விசேஷமான நாமாவளியை நாம்பளும் பிரார்த்தனை பண்ணிப்போம். பெருமாள்கிட்ட எல்லாமே நமக்கு நல்லதாக நடக்கணும், பெருமாளுடைய கையிலேருந்து கடாட்சம் கிடைக்கணும், வரம் கிடைக்கணுன்றதான் பிரார்த்தனை.